தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு நிலவரங்களை வார் ரூம்ல இருந்து பார்வையிடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொடர்ந்து இந்த காட்சிகளை பார்ப்போம். பார்த்திபன் சார், நீங்கள் வார் ரூமுக்கு ரொம்ப நெருக்கமாக பணியாற்றியவர் ஏற்கனவே. ஸோ வார் ரூம்னா என்ன, திமுக வார் ரூம் எப்படி இருக்கும், முதலமைச்சர் அங்கே போகிறார் அப்படின்னா அந்த தருணங்கள் எப்படி இருக்கும்? வார் ரூம்ன்றது ஒரு டெம்பரரியான ஹெட் குவார்ட்டர்ஸுங்க. ஓகே. ஒன் பாயிண்ட் கான்டாக்டாக எல்லா தகவல்களும் ஒரு இடத்துக்கு வந்து சேர்றதுக்கும் ஒரு இடத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்குமான ஒரு ஹப்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் வார் ரூம் செட் பண்ணுவாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல இருந்தவர் நீங்கள், இப்போ முதலமைச்சர் என்ன கேட்டுட்டு இருப்பார் அவங்ககிட்ட? அந்த ஸ்க்ரீன் எல்லாம் காட்டி கேட்குறாருல்ல, யூஸ்வலாக என்ன கேட்பார்? டீகோட் பண்ண சொல்லியிருப்பார். இப்போ நம்ம டீகோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த 17% 37%னா 37% உடைய பிரேக் டவுன். ஓகே. இப்போ நம்ம வந்து மேக்ரோவாக பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க கிட்ட மைக்ரோவா டீட்டெயில்ஸ் இருக்கும். எந்தெந்த இன்னொன்று இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நமக்கு வர டேட்டாவை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க மாவட்ட செயலாளர்களும் கட்சிக்காரங்களும் ஒரு ரிப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. இந்த வார்டில் இவ்வளோ போலாச்சு, இந்த வார்டில் ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்சிடென்ட் நடந்தது, இவங்கெல்லாம் போயிருக்கு. இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் காலையில் 7:15 7:30 மணிக்கு கம்மியாக தான் கண்ணில் பட்டாங்கன்னு. இப்போ சிஎம் அதை கேட்பார், யங்ஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க இளம் வாக்காளர். ஏன்னா நீங்கள் 18-19 வயசில் இருக்கிற தமிழக வாக்காளர்கள் 16 லட்சம் பேர் நினைக்கிறேன். ஓகே. 20 வெறும் அந்த 18-19 வயசு ஃபர்ஸ்ட் டைம் 20லேருந்து 29 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 1,07,00,000 பேர். ஸோ நீங்கள் இவங்க 2 பேரை சேர்த்தீங்கன்னா 18லேருந்து 29க்குள்ளே சேர்த்தீங்கனாலே 1,24-25 லட்சம் பேர் வந்துடுறாங்க. இப்போ அந்த 2.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த 2.25 கோடியில் இந்த ஏஜ் குரூப் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அது இப்போ அவங்க கிட்ட அந்த டேட்டா ஓரளவு இருக்கும். அது இருந்ததுன்னா இவங்க விஜய்க்காக திரண்டு போய் ஓட்டு போட்டிருக்காங்களா என்னன்றது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது, வார் ரூம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிற இடம் இல்லை, இங்கேருந்து டிரைவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஏரியாவில் ஒரு வார்டில் கம்மியாக போல் ஆகுது அப்படின்னா சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு உடனே இங்கேருந்து ஃபோன் போட்டு வாக்குப்பதிவு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன் இவ்வளோ மந்தமாக இருக்குது, மற்ற ஊர்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. இல்லை இங்கேருந்து கால் வரும்போது ஐயோ தலைவர் கேட்குறாரு அப்படின்னு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு தெரியும்ல, இவங்கெல்லாம் திமுக வாக்காளர்கள், இவங்கெல்லாம் நடுநிலை வாக்காளர்கள், மறுபடியும் வீட்டுக்கு போய் ஏன் இன்னும் ஓட்டு போடல, பூத்து காலியாக தான் இருக்குது, இல்லை நான் போனேன் நிறைய பேர் இருந்தாங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வாங்க இப்ப காலியா இருக்கு இப்ப போடலாம் அப்படின்னு இனிஷியேட் பண்ணுவாங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.